வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அழகுபடுத்திக்கிட்டாதான் மத்தவங்க நம்மள பார்க்கும்போது நம்மள அழகு நினைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஷாம்பு ஆகட்டும் இல்ல சோப் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணும்போது என்னதான் யூஸ் பண்ணாலுமே அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு நம்மளும் தேடி 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 பார்த்து கடைசி வரைக்குமே அந்த குறைய நம்ம நிவர்த்தி பண்ண முடியாமலே போயிடுது. என்னன்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், இல்ல ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். என்னதான் நம்ம சோப் போட்டாலுமே அது கரெக்டா அந்த பிரச்சனை சரியானதா நமக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு நம்ம பார்க்கணும்னா ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கணும்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா எங்க வாங்குறது, எங்க போய் வாங்குறது, எந்த இடத்துல வாங்கினா நமக்கு ஹோப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். இதனாலேயே நாங்க என்ன பண்ணோம்னா நம்ம சேனல் பிளான் பண்ணி எங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாங்க யூடியூப் ஆகட்டும் இல்ல கூகுள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணும் போது எங்களுக்கு நல்ல கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்த ஒரு கம்பெனி எதுனா நாயகி காஸ்மெட்டிக்ஸ் தான். இந்த நாயகி காஸ்மெட்டிக்ஸ்ல சோப், ஷாம்பு, அப்புறம் நமக்கு அழகு சாதன பொருட்கள் எல்லாமே இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேல்லையும் சரி ரீட்டைலையும் சரி. உள்ள ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, சோப்லாம் என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்காங்க, ஷாம்பு ஆகட்டும், அவங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்னென்ன அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேரா உள்ள போவோம், என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம டவுட் கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க கேட்கும் போது கூட எல்லாருமே சொன்னாங்க. அதனால உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த உங்களால உங்களோட கஸ்டமர்ஸ் பயனடைஞ்ச மாதிரி எங்க வியூவர்ஸ் எங்களால பயனடையணும்ல, அதனாலதான் உங்களை தேடி வந்தோம். உங்களோட ப்ராடக்ட்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க, என்னென்ன நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்லாம் நீங்க சொல்ல முடியுமா மேடம்? இப்போ எங்ககிட்ட சோப்லயே வந்து ஒரு 20 வெரைட்டியான சோப் இருக்கு. ஓகே, 20 வெரைட்டில சோப் இருக்கு. எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையில தான் தயாரிக்கிறோம். ஓகே மேடம். அதுல வந்து சார்கோல் சோப் இருக்கு. இது வந்து பிம்பிள்ஸ், ஆயில் ஸ்கின், டார்க் ஸ்பாட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே மேடம். கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஆயிலா இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். அப்போ இது யூஸ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே மேடம். ஓகே, இது வந்து வாட்டர்மெலன் சோப்பு. இது வந்து வாட்டர்மெலன் யூஸ் பண்ணி தான் வந்து, அதாவது வாட்டர்மெலன் அரைச்சு அந்த அதுக்கான சாறு எடுத்து தான் அவங்க தயாரிக்கிறோம். சூப்பர். இப்போ வெயில் காலத்துக்குலாம் இந்த சோப்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் பேக் மாதிரி போடுவோம். அந்த அதுதான் இந்த சோப் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பப்பாயா பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பப்பாயாவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. பப்பாயா நம்ம வீட்ல நார்மலாவே பேக் மாதிரி போடுவோம் இல்லையா, பப்பாயா அரைச்சு அதை அப்படியே மஞ்சள்ல கலந்தெல்லாம் போடுவோம். சும்மாவும் பேக் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து இதுல வந்து விட்டமின் ஏ, சி எல்லாம் இருக்கிறதுனால இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நியூ செல்ஸ் வந்து வளர்றதுக்கு ப்ரொமோட் பண்ணும். நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி ஒயிட்னிங் சோப் இருக்கு. ஸ்கின் டோனே வந்து மாறிடும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ஒயிட்னிங்கா வரும், ரொம்ப பிரைட்டாவும் இருக்கும் ஃபேஸ். ஸ்கின்னும் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து ஆவாரம் பூ சோப்பு. ஆவாரம் பூ வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆவாரம் பூவெல்லாம் பறிச்சுட்டு குழந்தைங்களுக்கு பூசுவாங்க எல்லாமே. இது வந்து நம்ம அந்த ஆவாரம் பூ தான். இது ஆவாரம் பூ நீங்களே ஆவாரம் பூ எடுத்துட்டு வந்து நீங்களே அரைச்சு சாறு அரைச்சு சாறு எடுத்துதான் வந்து இந்த சோப்பை வந்து நம்ம தயாரிப்போம். ஆவாரம் பூ யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஸ்கின் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வர மாதிரி நல்லா மினுமினுப்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஃபேடா இருக்கு ஃபேஸ், ரொம்ப பிரைட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆவாரம் சோப் யூஸ் பண்ணலாம். பீட்ரூட் இருக்கு. பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். நம்ம பீட்ரூட் எடுத்து அதுல சாறு எடுத்து தான் வந்து இந்த பீட்ரூட் சோப்பே தயாரிக்கிறோம். பீட்ரூட்லயும் பேக் மாதிரி போடுவோம் இல்லையா, லிப்ஸுக்கு எல்லாம் போடுவோம். அதே மாதிரி ஃபேஸுக்கு போட்டா அந்த ஒரு கலர் வந்து நல்லா கொடுக்கும். ஸ்கின்னே வந்து ஒரு நல்ல பிரைட்னிங்கா இருக்கும். இந்த சோப்பு உங்களுக்கு ஹேர் ரிமூவல் சோப்பா. இதுல வந்து நம்ம ஹெர்ப்ஸா யூஸ் பண்றோம். பொன்னாதாரம், குப்பைமேனி, ஆவாரம்பூ இதெல்லாம் போட்டுதான் வந்து இந்த சோப் தயாரிக்கிறோம். இது வந்து ஹேர் ரிமூவ், அதாவது கொஞ்ச நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது வேக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இதுல வந்து சோப் இருக்கு, கிரீம் இருக்கு, லோஷன் மாதிரி இருக்கு. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவகேடோ சோப். இது வந்து ஆன்டி ஏஜிங், அந்த சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து இதுல ரிமூவ் ஆயிடும். அந்த அவகேடோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஏஜ் பர்சனா காட்டாது, ரொம்ப அப்படியே யங்காவே வச்சிருக்கோம். கிரீம் இருக்கு. அதே மாதிரி டாங்கி மில்க் சோப் இருக்கு. நம்ம டாங்கி மில்க் சூப் இருக்கா நம்மள்ட்ட? டாங்கி மில்க் அல்லது இது ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுனா பால் வந்து ரொம்ப விலை அதிகமா இருந்தால நம்ம அந்த டாங்கி மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த சோப் தயாரிக்கிறோம். இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, கிளியோபெட்ரா. ஆமா ஆமா ஆமா, அவங்க அந்த கழுதை பால்லே குளிப்பாங்க அப்படினு சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த இது யூஸ் பண்ணி தான் நம்ம தயாரிக்கிறோம். அப்போ வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவா இருக்கும்.
ஓகே ஓகே. நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி கிரீன் கிராம் பச்சை பயிரும் வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு ஊற வச்சு அதை அரைச்சு சாரி எடுத்துதான் வந்து இந்த சோப்பு தயாரிக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெய்ய காலத்துல இந்த மாதிரி சோப்புலாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். பப்பாயா, கிரீன் கிராம், பீட்ரூட், சார்கோல், வாட்டர்மெலன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பெனிஃபிட் நல்லா கொடுக்கும். ஓகே மேம், சூப்பர். அதே மாதிரி கோட் மில்க் சோப் இருக்கு. அதாவது ஆட்டுப்பால் இருக்கு இல்லையா, ஆமா, ஆட்டுப்பால்லயே நீங்க சோப் ரெடி பண்றீங்க. அதே மாதிரி தான் கோட் மில்க். அப்படியா? கோட் மில்க் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அதாவது மகாத்மா காந்தி வந்து ஆட்டுப்பால் தான் குடிப்பாரு, நம்ம படிச்சிருக்கு இல்லையா. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஓகே மேடம். சோப்பு நல்லா இருக்குது. இதான் வந்து ஆட்டுப்பால். ஓகே. நீங்க இம்போர்ட் பண்ணி அத நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க ஆட்டுப்பால்ல. ஓகே ஓகே, சூப்பர் மேடம். இது வந்து 75 கிராம் சோப் இருக்கு, 100 கிராம் சோப் இருக்கு. அதே மாதிரி நம்ம 25 கிராம்லயும் சாம்பிள் சோப் மாதிரி இந்த மாதிரி சின்ன. இப்போ நீங்க ஹோல்சேல்ல வாங்குறீங்க, உங்களுக்கு சாம்பிளுக்கு சோப் வேணும்னா கூட நீங்க சாம்பிள் சோப் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அடுத்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஹோல்சேல்ல நீங்க வாங்கி ரீட்டைல்ல விற்கலாம். ஓகே, நீங்க சோப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கின்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கேற்ற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சோப்புமே அவங்க வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். கழுதப்பால்ல இருந்து, கேரட்ல இருந்து, அது மட்டும் இல்லாம ஆவாரம் பூ, அப்புறம் தர்பூசணி, எல்லா வகையான சோப்புமே இருக்கு. என்னென்ன பிரச்சனை, அதாவது உங்களுக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ் மாதிரி வந்தாலுமே சரி, ரெட்டிஷா அப்படி இருந்தாலும் சரி, அதுவும் இல்லாம உங்களோட சுருக்கம், ஸ்கின்ல சின்ன வயசுலயே சுருக்கம் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் வயசான தோற்றம் இருக்கும், உங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சாலுமே சரி, எல்லா வகையான சோப்புமே இங்க வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம். மேடம் சொல்லுங்க, அடுத்தது என்ன ப்ராடக்ட்? நம்ம ஷாம்பு வந்து 15 வெரைட்டிஸான ஷாம்பு பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்டாவும் பண்ணி தரோம். சூப்பர். இதுல வந்து மெயினா வந்து நமக்கு ஹெர்பல் ஷாம்பு இருக்கு, ஹெர்பல் கரி லீஃப் ஷாம்பு இருக்கு, ஆவாரம் பூ, ஓகே ஓகே, சூப்பர், ஹைபிஸ்கஸ், கோட் மில்க் ஷாம்பு இருக்கு. கோட் மில்க் ஷாம்புல வந்து ஷாம்புலயும் கோட் மில்க் வச்சு செய்யலாமா? ஓகே, கண்டிப்பா. அதுல வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த பாலை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதா, அப்போ வந்து நம்ம ஸ்கேல்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். எனக்கே முடிக்கு பிரச்சனை இருக்கு மேடம். எந்த ஷாம்பு போட்டா கரெக்ட்டா இருக்கும்? ஸ்டாப் ஆகும், சில்கியாவும் வளரும், லாங்காவும் வளரும் கோட் மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஹெர்பல் ஷாம்பு இருக்கு. ஹெர்பல் ஷாம்புலாம் வந்து ஒரு 50 வெரைட்டியான ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த இது ஷாம்பு தயாரிக்கிறோம். 50 வகையான இன்கிரிடியன்ட்ஸ் அதுல ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகே. இது வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண் எரிச்சல் வராது. ஒரு சிலருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாங்க கண் எரியும், தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதுல வராது. ஓகே மேடம். வயசானவங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹெர்பல் ஷாம்பு. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் இருக்கு. நம்ம செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துதான் வந்து இந்த ஷாம்பு தயாரிக்கிறோம். இது வந்து கோட் மில்க். இந்த கோட் மில்க் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஷாம்பு தயாரிக்கிறோம். ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். இது வந்து சில்கி புரோட்டீன். முடி வந்து நல்லா சில்கியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு சில்கி புரோட்டீன் ஷாம்பு. இதுல புரோட்டீனும் இருக்கிறனால முடி நல்லா வளரும், சில்கியாவும் இருக்கும். இப்ப எல்லாமே ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்காது. எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்காது. ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இது பாத்தீங்க அப்படின்னா ரெட் பெயின் ஷாம்பு. ரெட் பெயின் யூஸ் பண்ணி சோப் இருக்கு, ஷாம்பும் இருக்கு, முடி நல்லா வந்து உங்களுக்கு வளரும். சூப்பர். இது வந்து ஆனியன், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த இது ஆனியனுக்கு டிமாண்ட் அதிகமே. ஆமா, இருந்தாலும் ஷாம்பு நம்ம பண்றோம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஓகே ஓகே. இது வந்து கண்டிஷனர். நம்ம கிட்ட கண்டிஷனரே இருக்கு. இது வந்து ரோஸ்மேரி கண்டிஷனர். ரோஸ்மேரியே வந்து ஹேர் க்ரோத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கண்டிஷனர் இருக்கு. இதுல ஷாம்பு இருக்கு, ரோஸ்மேரியில ஷாம்பு இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸான ஷாம்பு நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா 15 வெரைட்டில அவங்க ஷாம்பு வச்சிருக்காங்க. முடி கொட்டுறதுலயே என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப ஹேர் ஃபால் இருக்குன்னா ஹேர் ஃபாலுக்கு, முடி நல்லா க்ரோ ஆகணும்னா அதுக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கும் ஷாம்பு வச்சிருக்காங்க. எல்லா வகையான ஷாம்பு இருக்கு. உங்களுக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும், எப்படி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஷாம்புலாம் தேவைப்படுதுன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட், எந்த பின் விளைவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஹேர் கொடுக்கும். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே மேடம், சொல்லுங்க. அடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சிருக்கோம். இதுல வந்து ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். இது வந்து 4 ஆர்கானிக் வைன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஃபேஸ் வாஷ்க்கும் சேம் பெனிஃபிட் தான். அதாவது ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இது வந்து நம்ம என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஹேண்ட் பேக்ல வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். வெளியில போறோம், அப்போ வந்து சோப்போட நமக்கு இது ஃபேஸ் வாஷ் தான் ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹேண்ட் பேக்ல வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இதுல வந்து வெரைட்டிஸ், இதுலயும் வந்து 15 வெரைட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ்.
இது வந்து சார்கோல்ல ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஓகே. இது வந்து கிரீன் கிராம் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆவாரம்பூ ஃபேஸ் வாஷ். ஆவாரம்பூல ஃபேஸ் வாஷ் நம்ம தயாரிக்கிறோம். இது ஆவாரம்பூ. சூப்பர். இது மங்கு ஃபேஸ் வாஷ். மங்கு சோப் இருக்கு இல்லையா? ஆமா சொன்னீங்க. மங்கு ஃபேஸ் வாஷ் இது. ஓகே மேடம். ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நம்ம வெளியில போகும்போது இது எடுத்துட்டு போனா ஈஸியா இருக்கும். இது வந்து டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். வெளியில போகும்போது அப்படியே காலையில இருந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியாது, யாருக்குமே இருக்காது, அது வேற விஷயம். அப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் அப்படியே ஈஸி ஹேண்ட்லிங், அழகா ஹேண்ட்பேக்ல போட்டு நீங்க பாட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அவ்வளவு பிரைட்டா இருப்பீங்க. அதுவும் இல்லாம எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட், அதுதான் இங்க இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போலாம் மேடம். நம்ம கிட்ட அடுத்த ப்ராடக்ட் வந்து சீரம் இருக்கு. ஓகே மேடம். ஃபேஸ் சீரம் இருக்கு, ஹேர் சீரம் இருக்கு. ஃபேஸ்க்கும் இருக்கு, ஹேருக்கு இருக்கு. அதே மாதிரி ஐப்ரோ சீரம் இருக்கு. இது மாதிரி வெரைட்டியான சீரம் இருக்கு. எல்லாத்துக்குமே சீரம் இருக்கு. ஓகே மேடம். வெரைட்டியாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. குயிக்காவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன மேடம்? அடுத்து லோஷன். நம்ம வந்து இப்போ வெயிலுக்கு பனிக்கு இது மாதிரி லோஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து சன்ஸ்கிரீன் லோஷன்லயே நம்ம வந்து 10 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வெயில் காலத்துக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். சன்ஸ்கிரீன் லோஷன் இது வந்து பாடி ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில போகும்போது அப்ளை பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சன்னால வர டேன், அந்த புண்ணு வரும் இல்லையா, அந்த சில பேர் ஸ்கின்ல எரிச்சல் இருக்கும், புண்ணு எல்லாமே வராது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இப்ப நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு ஸ்கின்ல இந்த அஃபெக்டும் இல்லாம இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு கவசம் மாதிரி க்ரீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். பாடி ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில போகும்போது காலையில எப்படி போறீங்களோ அந்த வெயில்ல திருப்பி வரும்போது அப்படியே நீங்க வேணும்னா இந்த க்ரீம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே மேடம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம க்ரீம் வச்சிருக்கோம். க்ரீம் இருக்கு, மாஸ்க் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு. இது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம் இது. ஓகே. அதே மாதிரி டார்க் ஸ்பாட் அண்ட் போர்ஸ் க்ரீம் இருக்கு. அதனால டார்க் ஸ்பாட் ஒரு பிம்பிள்ஸ்னால, அதனால இந்த போர்ஸ்னா அந்த குழியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுமா? நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்ல வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி கேரட் விட்டமின் சி க்ரீம் இது. இது வந்து டே க்ரீம். இது வந்து ஆக்னே க்ரீம். ஆக்னேனா அந்த பிம்பிள்ஸால வர தழும்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஒயிட்னிங் க்ரீம். இது வந்து ஒயிட்னிங் மாஸ்க்லேயே நம்ம வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரப் இருக்கு, காஃபி ஸ்க்ரப் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து ஜெல் ஐட்டம்ஸ், ஆலோவேரா பிளைன் ஜெல் இருக்கு. இது வந்து ரெட் வைன் ஜெல் இருக்கு, பீட்ரூட், சேஃப்ரான், மாதிரி வெரைட்டியான ஜெல் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி லிப் பாம். இது பனிக்காலத்துல அதெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். லிப் பாம்லயே வந்து நம்ம 12 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து லெமன். சூப்பர் மேடம். இந்த மாதிரி சாப்ஸ்டிக்லயே நம்ம வந்து லிப் பாம் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஹேர் டை பவுடர், ஹெர்பல் ஹேர் டை பவுடர். இது அதான் நிறைய பேருக்கு கிரே ஹேர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹெர்பல் தான். ஃபுல்லா ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹேருக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஹேர் ஆயில்ல வந்து நம்ம வந்து 6 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஹேர் க்ரோத் ஆயில். இது ஹேர் க்ரோத் ஆயில். இது வந்து கரி லீஃப் ஹேர் ஆயில் நீங்களே ரெடி பண்றீங்க? அதே மாதிரி ரோஸ்மேரி யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸான ஹேர் ஆயில் இருக்கு. இவங்களே இதெல்லாம் ரெடி பண்றாங்க. உங்களுக்கு இது நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 1 மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்க கால் பண்ணி கூட அவங்கள்ட்ட நீங்க விசாரிக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு ஹோப் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இதை நீங்க யூஸ் பண்ணவங்களும் அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க இதை நீங்க புக் பண்ணலாம். புக் பண்ணா ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி அவங்க ஷிப்பிங் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நாங்கள் கடைசியில் ஷிப்பிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம இது இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தோம். என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல மேம்? சொல்லுங்க, அப்படியே சோப்ல இருந்து சொல்லுங்க. என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் நம்மகிட்ட சோப்பு ஷாம்பு எல்லாமே இருக்கு சொல்லுங்க. சோப்லாம் வந்து 70 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 70 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் மேடம். 75 கிராம் சோப்லாம் வந்து உங்களுக்கு 50 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி ஷாம்பு வந்து 120 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. ஓகே மேடம். ஃபேஸ் வாஷ் 130, 140, ஒவ்வொரு வெரைட்டிக்கு அந்த மாதிரி பிரைசஸ் வரும். மேக்ஸிமம் அவங்களுக்கு பெரிய லாபம் வர மாதிரி அவங்க சேல் பண்ணலாம். இந்த சோப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிரைஸ் 100 ரூபீஸ்க்கு மேலதான் இருக்கும். அவங்க இருந்தாலுமே அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் அவங்க பிரைஸ் இப்போதைக்கு அவங்க ரொம்பவே கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க இதை புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஷாம்பு சொல்லுங்க மேடம்.
ஷாம்பு வந்து 130 rupees வந்து ஸ்டார்ட் ஆகும். 130 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் மேடம். வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஓகே. அதே மாதிரி ஃபேஸ் வாஷும் அதே மாதிரி தான் 100 ml எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 120 130 rupeesலேருந்து இருக்கு. ஓகே மேடம். சீரம்லாம் வந்து ஒரு 300 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வாட்டர் பேஸ்ட் இருக்கு, ஆயில் பேஸ்ட் இருக்கு. க்ரீம் அதே மாதிரி 250 rupeesலேருந்து இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். க்ரீம்லாம் யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்கும். ரிவ்யூஸ் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் நல்லா வந்துருக்கு. லோஷன் அது மாதிரி தான் உங்களுக்கு 230 240 இந்த மாதிரி 100 ml. ஓகே. ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்ல, அதெல்லாம் பார்த்தா தானே உங்களுக்கு உடனே கால் பண்ணணும்னு தோணும் கண்டிப்பா. அதனால ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு போக போறோம். எப்படி அவங்க உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நேரா ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்கு போவோம். ஓகே, ப்ரொடக்ஷன் ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம். மேடம் சொல்லுங்க, என்னென்ன ரெடி ஆயிட்டு இருக்கு, என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து ஷாம்பு லோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம். இப்போ வந்து நாங்க வந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, பல்க் ஆர்டர்ஸ் எது வந்தாலுமே வந்து நம்ம வந்து ஆன் தி ஸ்பாட்ல ரெடி பண்ணி தருவோம். ஏன்னா நாங்க வந்து ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். எல்லாமே நியூ பேட்ச்ல தான் கொடுப்போம். இப்போ வந்து கோட் மில்க் ஷாம்பு அண்ட் லோஷன், ரெட் வெயின் லோஷன் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரெடி பாருங்க. அதுக்கான பாருங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும். கோட் மில்க் இருக்கு. அது வந்து 4 ஆல்கஹாலிக் ஃபைன் அப்படியே அவங்களே செய்றாங்க. ஓகே, செய்றாங்க. கெமிஸ்ட் தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதனால எல்லாமே ப்ராப்பரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லேப்ல செஞ்சு ஹேண்ட்மேடாவே எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராசஸ் தான். நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குனாங்க, எவ்வளவு பல்கா வாங்கினாலுமே எங்ககிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்பப்போ நியூ பேட்ச் தான் எல்லாமே நாங்க ரெடி பண்ணி தருவோம். இப்போ வந்து ரெட் வெயின் லோஷன் ரெடி பண்றாங்க. ரெகுலரா இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். சோப்லாம் வந்து அங்க மோல்ட் இருக்கு, அங்க நாங்க மேக் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, லேப் வச்சிருப்போம், எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நாங்க வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். அதாவது எப்படி ப்ராடக்ட் எல்லாம் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒர்க் ஷாப் இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே பண்ணிட்டு இருக்கோம். 1 day ப்ரோக்ராம் தான். இதுல வந்து நீங்க வந்து 15 ப்ராடக்ட்ஸ் வந்து கத்துக்கலாம். ப்ராடக்ட் ரெடி பண்றாங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி அதுதான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணி ஸ்டிக்கரிங் பண்ணி அது வந்து ஃபினிஷிங் ப்ராடக்டா வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சென்ட் பண்ணுவோம். பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே செய்யறாங்க பாருங்க. எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான். அவங்களாவே உற்பத்தி பண்ணி அவங்களாவே உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே ஆர்கானிக் அந்த நான் கெமிக்கல், அதாவது கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம அவங்க ஃபுல்லாவே ஆர்கானிக்ல தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் வெயின் லோஷன் அது. இப்போ வந்து கோட் மில்க் ஷாம்பு ரெடி பண்றாங்க. இது வந்து கோட் மில்க். இப்போ நீங்க கோட் மில்க் ஷாம்புனால என்னென்ன பெனிஃபிட் பாத்தீங்க இல்லையா? அதாவது ஸ்கேல்ப் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கும், முடியும் வந்து சில்கியாவும் இருக்கும், லாங்காவும் வளரும். அதுதான் அந்த ஷாம்பு நம்ம பண்றோம். இதுல வந்து நம்ம சோப் தயாரிப்போம், ஃபேஸ் வாஷ் இருக்கு. இப்போ வந்து ஷாம்பு ரெடி பண்ணி ஆன் ப்ராசஸ்ல இதுதான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் காட்ட முடியாது எப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க டெய்லி அவங்க ருட்டீனா போட்டுருப்பாங்க வீடியோஸ். அவங்க ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயிலாம் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கங்க. இதான் வந்து கோட் மில்க் ஷாம்பு. நம்ம வந்து அது ஆர்டிஃபிஷியலா கலர் எதுவும் ஆட் பண்ணல, அதனால அந்த மில்க் கலர்லயே தான் இருக்கும் உங்களுக்கு ஷாம்பு. இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஆர்கானிக் முறையில தான் தயாரிக்கிறோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி கேட்கறாங்க, கஸ்டமைஸ்டா கேட்டாலும் நாங்க அது மாதிரி பண்ணி தருவோம். நாங்க அவங்க எப்படி அதை ரெடி பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே காட்டிட்டாங்க. அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்க சொல்லிட்டாங்க வெளியில. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னு கண்டிப்பா உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துருக்கேன், நேராக கூட வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க ஹோல்சேல்ல வாங்கினாலும் சரி இல்ல ரீட்டைல்ல வாங்கினாலும் சரி அவங்க ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, ஒர்க் ஷாப் கான்டாக்ட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து நம்ம காஸ்மெட்டிக் ஒர்க் ஷாப்பும் பண்றோம். இதுல வந்து நம்ம வந்து 1 day ப்ரோக்ராம் இது. இதுல வந்து 15 ப்ராடக்ட் வந்து கத்துக்கலாம். பிராக்டிகலாவும் 7 ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கலாம். இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு 500 கஸ்டமர்ஸ் மேல வந்து 500 பேருக்கு மேல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அவங்க ஓனாவே தயாரிக்காங்க, எங்ககிட்டயும் வாங்கி ரீசேல் பண்ணிக்குவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அவங்களாவே மேக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சர்டிபிகேட்டும் நாங்க கொடுத்துருவோம். சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம். 1 டேக்கு வந்து 7,900 நாங்க சார்ஜ் பண்றோம். ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. ஆன்லைன்ல வந்து 7,000. 1 டே எங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முக்கியமான ப்ராடக்ட் மட்டும் கத்துக்கலாம். இப்போ சோப், ஷாம்பு, ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது மாதிரியும் கத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ நாங்க கிளாஸ் முடிச்சோடனே வந்து சர்டிபிகேட் கூட நாங்க இந்த PDF மாதிரி கொடுத்துருவோம். இதுல வந்து
எல்லா ப்ராடக்ட்னுடைய டீடைல்ஸ் எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த பிடிஎஃப்ல பிரிண்ட்ல இருக்கும். ஓகே மேடம், சூப்பர். பிடிஎஃபா அனுப்பிச்சிருவோம், இந்த பிரிண்ட் காப்பியும் கொடுத்துருவோம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஐடியா இருந்தாலும் நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி கூட நீங்க அதுக்கப்புறம் உங்க வீட்லயே செஞ்சு கூட நீங்க சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்கள்ட்ட ஹோல்சேல்ல வாங்கி நீங்க ரீட்டைல்ல கூட சேல் பண்ணலாம். அதுக்கான ஹெல்ப்பும் உங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம், இப்போ நம்ம சேனல்ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸோ இல்ல வியூவர்ஸோ எங்க சேனல் நேம் சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி தருவீங்க? எங்க சேனல்ல இருந்து வரவங்களுக்கு உங்களோட சார்பில் என்ன பண்ணி தருவீங்க? இப்போ வந்து நாங்க எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது எம்ஆர்பில இருந்து கம்மி பண்ணி தான் நாங்க பிரைஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன்னா உங்களோட சேனல்ல இருந்து வராங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து 1000 rupees மேல பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து அவங்க வாங்காத ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, இப்போ சோப், ஷாம்பு அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம சாம்பிள் பீஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே மேடம், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க 1000 மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இது அவங்க பண்ணி தராங்க. நம்ம இப்போ அவங்களை கான்டாக்ட் பண்றோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி இப்போ நீங்க வெளியில இருக்கீங்க, இப்போ சென்னை வேற ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அதை எவ்வளவு நாள்ல டெலிவரி பண்றாங்க, எப்படி டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியா நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கோம், கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம். நீங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து ஏரியா பொறுத்து 3 days, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா எப்படி? தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா 2 days இல்ல 3 daysல கிடைச்சிரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியில அப்படின்னா ஒரு 4 to 5 days அந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் 1 weekல உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஷாப்புக்கு வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணீங்க. மேடம், எங்களோட கம்பெனியோட இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஹாய் மேம், இந்த சோப் உங்ககிட்ட வாங்கின சோப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஓகே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. மேபி 2 weeks கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ரிசல்ட் இருக்கு மேம் உங்கள் சோப்பு. நான் வாங்கின விட்டமின் சி சோப் ஆகட்டும், இல்லை பேபிஸ்க்கு வாங்கின ஒயிட்னிங் சோப் ஆகட்டும், ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஆவாரம்பூ சோப்பு, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எப்போவுமே நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ் வாங்குறப்ப எனக்கு ஒன்று சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், இன்னொன்று வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கும். பட் உங்கள்கிட்ட வாங்கின எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது மேம். நான் 2-3 days எல்லாம் சோப் கம்ப்ளீட் ஆகட்டும், அப்போ ரிவ்யூ சொல்லிக்கலாம். பட் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மேம். ஒயிட்னிங் சோப் மட்டும் நான் கொஞ்சம் டவுட்டாகவே வாங்கினேன். ஏன்னா பேபிஸ் அப்படிங்கிறனால வேறு ஏதாவது க்ரீன் கிராம் சோப்பு அந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இது ஒயிட்னிங்கிறனால வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்க்ரீடியன்ட் ஆட் ஆயிருக்குமோன்ட்டு உங்கள்கிட்ட டவுட்லேயே தான் கேட்டேன். பட் நீங்கள் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பேபிஸ்க்குமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி அவங்க நல்ல ஃபேராக இருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா என்னோட 10 month பேபி, தென் வந்து 3.5 year பேபி, 2 பேருமே இப்போது கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தாங்க. பட் போட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேம். எனக்குமே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. விட்டமின் சி சோப்பும் ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ. நான் அப்கமிங் இது முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். மறுபடியும் சோப்ஸு வேறு ப்ராடக்ட்டுமே வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். இதே குவாலிட்டி எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய்.